Hare Krishna. So இப்போ பார்க்க போகிறது ஸ்ரீமத் பாகவதம் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து குரூப்லேயும் போட்டாங்க, இஸ்கான் குரூப்பில் போட்டாங்க. இது அவங்கவுங்க மொபைலில் கூட பார்த்துக்கலாம், ஏன்னா எல்லாருக்கும் போர்டு தெரியாது. ஸோ குரூப்லேயே போட்டாங்க. 7வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 43வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்திகி. So 7வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 43வது ஸ்லோகம். நைவோத்விஜே பரதுரத்யயா வைதரண்யாஸ். நைவோத்விஜே பரதுரத்யயா வைதரண்யாஸ். त्वद्वीर्यगायन महामृतमग्नचित्तः. त्वद्वीर्यगायन महामृतमग्नचित्तः. शुचे तथो विमुखचेतसा इन्द्रियार्था. शुचे तथो विमुखचेतसा इन्द्रियार्था. माया सुखाय भरम उत्वहतो विमूढान्. माया सुखाय भरम उत्वहतो विमूढान्. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். கூட சொல்லுங்க. ந இல்லை, ஏவ நிச்சயமாக, உத்விஜே நான் அஞ்சுகிறேன், பர பரமனே, துரத்யய கடக்க முடியாத, வைத்தரண்யா ஜட உலகின் நதியாகிய வைதரணியின், துவத்வீரிய உங்களுடைய மகிமைகள் மற்றும் செயல்களை, காயன பாடுவதிலிருந்து அல்லது விநியோகிப்பதிலிருந்து, மகா அம்ருத அழுவது போன்ற ஆன்மீக ஆனந்தத்தின் பெருங்கடலில், மக்ன சித்த மூழ்கியிருக்கும் மனதை, சோச்சே நான் வருந்துகிறேன், தத அதிலிருந்து, விமுக சேதச கிருஷ்ண உணர்வற்ற மூடர்களும் கயவர்களும், இந்திரிய அர்த்த புலன் நுகர்வில்
மாயா சுகாய தற்காலிகமான மாயா சுகத்திற்காக பரம் ஒருவனது குடும்பம், சமூகம், தேசம் ஆகியவற்றை பராமரிப்பது மற்றும் அதற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்வதின் பொய்யான சுமை அல்லது கடமை உத்வகத இந்த ஏற்பாட்டிற்காக பெரிய திட்டங்களை தீட்டுவதன் மூலம் உயர்த்துபவர்கள் விமூடான் இவர்கள் அனைவரும் முட்டாள்களும் கயவர்களுமே ஆவர் என்றாலும் இவர்களை பற்றியும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். மொழிபெயர்ப்பு. மகா புருஷர்களில் மிகச் சிறந்தவரே, நான் பௌதீக வாழ்வை குறித்து சிறிதும் அஞ்சவில்லை. ஏனெனில் நான் எங்கே இருந்தாலும் உங்களுடைய மகிமைகள் மற்றும் செயல்களை பற்றிய சிந்தனையிலேயே முழுமையாக ஆழ்ந்திருக்கிறேன். பௌதீக சுகத்திற்காகவும் தங்களுடைய குடும்பம், சமூகம், தேசம் ஆகியவற்றிற்காகவும் பெரிய பெரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கும் முட்டாள்களையும் கயவர்களையும் பற்றித்தான் நான் கவலைப்படுகிறேன். பொருளுரை. உலகம் முழுவதிலும் ஜட உலக துன்பங்களை சரிகட்டுவதற்கு பெரிய பெரிய திட்டங்களை தீட்டுவதிலேயே அனைவரும் ஈடுபட்டுள்ளனர். இப்பொழுது நிகழ்காலத்திலும் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் இதுதான் உண்மை. இத்தகைய அரசியல், சமூக மற்றும் கலாச்சார திட்டங்களை பெரிய அளவில் தீட்டிய போதிலும் இவர்கள் இங்கு மூடர்கள், விமூட என்று விவரிக்கப்படுகின்றனர். ஜட உலகானது பகவத்கீதையில் நிலையற்றதென்றும் துன்பம் நிறைந்ததென்றும் துக்காலயம் அசாஸ்வதம் என்றும் விவரிக்கப்படுகிறது. ஆனால் இந்த முட்டாள்கள் இந்த ஜட உலகை மகிழ்ச்சிக்குரிய இடமாக சுகாலயம் மாற்ற முயல்கின்றனர். ஆனால் எப்படி அனைத்தும் ஜட இயற்கையின் ஏற்பாட்டினால் அதற்கே உரிய முறையில் செயல்படுகின்றன என்பதை இவர்கள் அறியவில்லை. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வச அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. 3 ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டுள்ள புத்தி பேதலித்த ஜீவாத்மா உண்மையில் இயற்கையால் செய்யப்படும் செயல்களை தானே செய்வதாக நினைக்கிறான். பகவத்கீதை 13.27. துர்கை என்று அழைக்கப்படும் ஜட இயற்கை அசுரர்களை தண்டிப்பதற்கு ஒரு திட்டம் வைத்துள்ளது. இறை உணர்வற்ற அசுரர்கள் வாழ்வுக்காக போராடுகின்றனர் என்றாலும் அவர்களை தண்டிப்பதற்காக தன் 10 கைகளில் வெவ்வேறு வகையான ஆயுதங்களை வைத்திருக்கும் துர்காதேவியால் அவர்கள் நேரடியாக தாக்கப்படுகின்றனர். அவள் தனது சிம்ம வாகனத்தால், அதாவது ரஜோ மற்றும் தமோ குணங்களால் தூக்கி செல்லப்படுகிறாள். ஜட இயற்கையை வெற்றி கொள்வதற்காக அனைவரும் ரஜோ மற்றும் தமோ குணங்களுடன் கடுமையாக போராடுகின்றனர். ஆனால் முடிவில் அனைவரும் இயற்கையின் சட்டங்களால் அழிக்கப்பட்டு விடுகின்றனர். ஜட உலகிற்கும் ஆன்மீக உலகிற்கும் நடுவில் வைத்தரணி என்ற ஒரு நதி உண்டு. ஆன்மீக உலகை அடைய இந்த நதியை ஒருவன் கடந்தாக வேண்டும். இது மிகவும் கடினமான ஒரு வேலையாகும். தெய்வீகி ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா. 3 ஜட இயற்கை குணங்களையுடைய என்னுடைய இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கு அரியதாகும் என்று பகவத்கீதை பதம் 7.14 பகவான் கூறுகிறார். அரிது அல்லது மிக கடினம் என்று பொருள்படும் துரத்யயா என்ற அதே சொல் இங்கும் உபயோகிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பரமபுருஷரின் கருணையால் அன்றி ஜட இயற்கையின் உறுதியான சட்டங்களை எவராலும் கடக்க முடியாது. ஆனால் பௌதிகவாதிகளின் திட்டங்கள் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வந்த போதிலும் அவர்கள் இவ்வுலகில் மகிழ்ச்சி அடையவும் முயற்சியை கைவிடுவதாக இல்லை. எனவேதான் இவர்கள் முதல் தர முட்டாள்கள், விமூட என்று விவரிக்கப்பட்டுள்ளனர். பிரகலாதரை பொறுத்தவரை அவர் சிறிதும் மகிழ்ச்சி அற்றவராக இருக்கவில்லை. ஏனெனில் அவர் ஜட உலகில் இருந்த போதிலும் பூரண கிருஷ்ண உணர்வில் இருந்தார். கிருஷ்ண உணர்வில் இருந்து கொண்டு பகவானுக்கு சேவை செய்ய முயல்பவர்கள் மகிழ்ச்சி அற்றவர்கள் அல்ல. ஆனால் கிருஷ்ண உணர்வு இல்லாமல் வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒருவன் முட்டாள் மட்டுமின்றி மிகவும் மகிழ்ச்சி அற்றவனும் ஆவான்.
பிரகலாதர் மகிழ்ச்சியாகவும் இருந்தார், மகிழ்ச்சி அற்றவராகவும் இருந்தார். கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருந்ததால் அவர் மகிழ்ச்சியையும் உன்னத ஆனந்தத்தையும் உணர்ந்தார். இருப்பினும் இந்த ஜட உலகில் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு பெரிய பெரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கும் மூடர்களையும் அயோக்கியர்களையும் பார்த்து அவர் சிறிதும் மகிழ்ச்சி அற்றவர் ஆனார். ஓம் தத் சத். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्री विशाखावितांश. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त रत्तकान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी नुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमावं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे शेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாரும் இந்த ஈவினிங் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே, எல்லாருக்கும் தெரியும். நரசிம்மர் அவதாரம் எடுத்த நாள். பகவத்கீதையில கிருஷ்ணா அவர் சொல்றார், அவர் வந்து பல அவதாரங்கள் எடுப்பார். அதுக்கு காரணம் கூட கொடுக்கிறார். பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு ரொம்ப அழகா. அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, எல்லா மக்களையும் காப்பாத்துறதுக்காக தான் நான் வரேன் அப்படிங்கிறார். எல்லா மக்களையும் காப்பாத்துறதுக்காக தான் வர்றார். அதுவும் இல்லாம பகவத்கீதால கிருஷ்ணா நாம் எப்படி வாழணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்கார். பகவத்கீதால இருக்கு. இப்போ பகவத்கீதா ஒருத்தர் படிக்கலைன்னா உங்களுக்கு கண்டிப்பா வாழ தெரியாது, 100% முடியாது. எப்படி இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு MBBS படித்தா தான் உடல் பற்றின அந்த அறிவு இருக்கும், படிக்கலைன்னா அந்த அறிவு இருக்காது. அது மாதிரி ஒருத்தர் பகவத்கீதா படிக்கலைன்னா எப்படி வாழணும்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்க கண்டிப்பாக தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது, பட் தப்பு பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையில் நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கார். அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அது மாதிரி வாழ்ந்தவங்க பல பேர் இருக்காங்க. பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அது மாதிரியே வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பற்றின விஷயம் ஸ்ரீமத் பாகவத்தில் வரும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது. இந்த பாகவத்தில் கிருஷ்ணர் சொன்னபடியே வாழ்ந்து காட்டியிருக்காங்க. சம்டைம் நீங்கள் ஸ்கூல்லையும் காலேஜில் இந்த லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும், டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ செஞ்சு காட்டுவாங்க, லேப்லலாம் இருக்கும். அது மாதிரி கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அது செஞ்சு காட்டுனவங்க இருக்காங்க. அதில் ஒருத்தர் பிரகலாத் மகாராஜ். பிரகலாதன் அவர் காட்டியிருக்கார் எப்படி வாழ்றதுன்னு. ஸோ அந்த கதை எல்லாருக்கும் தெரியும், அதனால அந்த கதைக்குள்ளே போகல.
அந்த பிரகலாதன் வந்து அவருக்கு பலவிதமான கஷ்டங்கள் பல பேர் கொடுத்தாங்க, ஆனால் அவர் ஒன்றும் கஷ்டப்படல. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவருக்கு நிறைய பேர் கஷ்டம் கொடுத்தாலும் அவர் கஷ்டப்படல. அதுக்கு காரணம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. பிரகலாதனே சொல்றாரு, எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிறார். இந்த வார்த்தை யாரும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் யாருமே எனக்கு பயமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பயம் இருக்கும். வெளியில் சம்டைம்ஸ் அப்படியே வெறப்பாக காட்டிக்கலாம், உள்ளுக்குள்ளே அப்படியே பயம் இருக்கும். நோ டவுட். சும்மா சுகரில் ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியானாலே பயம் வந்துடும். இன்னும் நீங்கள் சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலில் மார்னிங் டைம் போய் சுகர் கொடுக்க போவாங்க, அந்த டெஸ்டிங்க்கு எல்லாம் பயத்தில் உட்காந்துருப்பாங்க, எங்கே ஜாஸ்தி சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். எல்லாருக்கும் பயம் இருக்கும், நோ டவுட். பட் பிரகலாத் இங்கே சொல்கிறார், எனக்கு பயமே இல்லைங்கிறார். அதுக்கு காரணம் கூட கொடுக்குறார். அது காரணம் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஞாபகம் இருக்கு அவருக்கு, அப்படியே ஞாபகம் இருக்கு, அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறார், சொன்னபடி செய்கிறார். அதனால அவர் பயம் கிடையாது. பட் இதே ஸ்லோகத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். ஆனால் மற்றவங்களுக்காக நான் கவலைப்படுறேன். இந்த ஸ்லோகத்தில் விமூடான்னு ஒரு வார்த்தை வரும், ஸ்லோகத்தில் இருக்கும். பல மூடர்கள் இருக்காங்க, அதெல்லாம் யார்? நாம் தான், வேற யாரும் நினச்சிக்க வேணாம், நம்மளை தான் சொல்கிறார். இன்க்ளூடிங் நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். அவரே சொல்கிறார், பல மூடர்கள் இருக்காங்க. மூடர்கள்னு யாரை சொல்கிறார் அப்படின்னா, யார் ஒருத்தர் வந்து தன்னோட முயற்சியிலேயே சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறாங்களோ அவன் மூடனுங்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னோட முயற்சியில் நான் வந்து சந்தோஷமாக இருந்துருவேன், நான் எல்லாமே சாதிச்சிருவேன், என் குடும்பத்தை நான் பார்த்துக்குவேன், இப்படி யார் நினைக்கிறாங்களோ அவர் சொல்கிறார் ஃபூல் அப்படின்ட்டார், மூடனுங்கிறார். அண்ட் அஃப்கோர்ஸ் அது உண்மை, அது உண்மைதான். அது இது வந்து நாரதனும் அது சொல்கிறார், பிரகலாதனும் சொல்கிறாருங்க, பாகவத்தில் வருது. ஈவன் கிருஷ்ணர் கூட பகவத்கீதையில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் என்னதான் முயற்சி எடுத்தாலும் சாங்ஷனிங் அப்படிங்கிற கிருஷ்ணர் சொல்கிறார், நாம் பண்ணால் தான் நடக்கும் அப்படிங்கிறார். பகவான் சாங்ஷன் பண்ணலைன்னா நான் என்ன முயற்சி எடுத்தாலும் கடைசியில் ஃபெயில் ஆகிடும். கிருஷ்ணர் சொல்கிறார், அது கிருஷ்ணரே சொல்கிறார். ஸோ அப்போ பகவான் வந்து நம்ம என்ன செய்யணும்னு கூட பகவத்கீதையில் கிருஷ்ணர் பேசியிருக்கார். உண்மையில் நம்ம என்ன செய்யணும்னு பேசியிருக்கார், ரொம்ப தெளிவாக எல்லாமே இருக்கு. ஸோ முன்னாடி சொன்னேன், அந்த பகவத்கீதை படிக்கலாம் நான் என்ன செய்யணும்னு கூட தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக +2 ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன படித்தா நல்லது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், நிறையா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோர்ஸ் படித்தா நல்லதா, இது படித்தா நல்லதா. சில பேர் அதுக்கு நிறையா எஜுகேஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் இதுதான் லைஃப் அப்படிம்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் முட்டாளுங்க தான், சாரி டு சே, உண்மை பேசுகிறேன். அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அது என்னதான் படித்தாலும் இந்த பகவத்கீதை, பாகவதம் சயின்ஸ், இது ஒரு பெரிய விஞ்ஞானம். இது சென்டிமெண்டெல்லாம் கிடையாது. வேதங்கள் சென்டிமெண்ட் கிடையாது, இட்ஸ் அ சயின்ஸ். புராணங்கள்லாம் சயின்ஸ், சென்டிமெண்ட் கிடையாது. இட்ஸ் அ சயின்ஸ், பியூர் சயின்ஸ். அது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அப்ளை ஆகும். அது எனக்கு தெரியலின்னு வைங்க, ஏன்னோ மேபி எனக்கு சம்டைம்ஸ் என்னோட பேங்க் பேலன்ஸில் பல கோடி இருந்தால் கூட எனக்கு வாழ தெரியாமல் இருக்கும். அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு இங்கிலீஷில் வேக்யூம் அப்படிம்பாங்க, தமிழில் எனக்கு தெரியல. வேக்யூம்னா ஒரு என்னதான் லைஃப்பில் இருந்தாலும் என்னமோ ஒன்று இல்லைங்கிற மாதிரி தோணும். எங்கேமோ ஒன்று பத்தில் சம்திங் இல்லை என்கிட்ட, அது இருக்கும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது இருக்கும். ஸோ பிரகலாதன் என்ன சொல்கிறான்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதில் சொல்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் உக்காந்து நான் ஒரு பிளான் போட்டு மேபி ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை வேறு ஏதாவது படித்து நான் பணம் சம்பாதிச்சு நான் எல்லாத்தையும் நல்லா வச்சுக்குவேன். அவர் சொல்கிறார், இப்படி நினச்சா அவன் பைத்தியக்காரன் அப்படின்ட்டார். அவர் சொல்கிறார், பிரகலாதன் சொல்கிறார்,
ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், இந்த உலகத்திலே உக்காந்து எல்லாம் சரி பண்ண முடியாதுங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், துக்காலயம் சொல்லிட்டார். உதாரணத்துக்கு நீங்க ஒரு டெசர்ட்னா பாலைவனம், இன்னும் பெரிய பெரிய பாலைவனம் இருக்கு. அந்த டெசர்ட்டுக்கு போயிட்டு அங்க வந்து எல்லாமே நான் சில்லுன்னு ஆக்கிடுவேன், அப்படியே டெம்பரேச்சர் ட்ராப் பண்ணிடுவேன் அப்படின்னு அதெல்லாம் முடியாது. மேபி ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டி ஏதாவது ஏசி பண்ணலாம். மொத்த பாலைவனத்தை நான் ஏசி பண்ணுவேன்னா அது முடியாது. ஓகே, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பகவானுக்கு ஜெய். ஸோ அந்த மொத்த பாலைவனத்தை நான் வந்து ஏசி எல்லாம் பண்ண முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். யாராவது அப்படி பண்ணணும்னு நினச்சா நான் பைத்தியக்காரன் தான் சொல்லுவோம். யாராவது வந்து மொத்த பாலைவனத்தை நான் ஏசி பண்ணிடுறேன் அது மாதிரி நினச்சா பைத்தியக்காரத்தனமோ. அது மாதிரி நான் வந்து ஒரு பெரிய டீல், ஏதாவது லைஃப்பில் ஒரு பெரிய பிஸ்னஸ் டீலோ ஏதாவது பண்ணி நான் எல்லாத்தையும் காப்பாற்றிடுவேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சா ரெண்டும் ஒன்று தான். பிரகலாதன் சொல்கிறார், இம்பாசிபிள், நடக்காது அப்படிங்கிறாரு. நடக்காது. கிருஷ்ணர் சொல்றார். அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, கிருஷ்ணர் சொல்றார் இது துக்காலயம்ங்கிறார். இந்த உலகத்தோட டிசைனே முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். இந்த உலகத்தை டிசைன் முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இது மேபி கேட்கறதுக்கு ஒரு டிஸ்கரேஜிங் மாதிரி இருக்கலாம், பட் அது டிஸ்கரேஜிங் எடுத்துக்கூடாது, உண்மைன்னு எடுத்துக்கணும். டிஸ்கரேஜுங்கிறது வேற, இது உண்மை. பிரகலாதன் சொல்றாருன்னு அது உண்மை. ஆக்சுவலி அதை எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும் நாம். ஸோ இவன் கிருஷ்ணர் சொல்ற துக்காலை மசாஸ்வதம், இங்க எல்லாம் டெம்பரரி. இதுல ஒன்றும் பெரிய விஷயம். வியாசதேவர் அவர் சொல்றார், இங்க வந்து நம்ம பல விஷயங்கள் உண்மை உண்மை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்னை காப்பாற்றுவாங்க, அவங்க எனக்கு சந்தோஷம் கொடுப்பாங்க, இது நம்ம எல்லாருக்கும் அந்த திங்கிங் எல்லாம் இருக்கும். அது மொத்தம் பொய்யுங்கிறார். இது நம்ம புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு. அது எப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த சந்தோஷம் கொடுக்க மாட்டாங்களா? ஆனால் பாகவத்தில் இருக்குது இன்னும் கொடுக்க முடியாதுங்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம் இத்தனை வருஷம் யாரோ பேசுனது கேட்டிருப்போம், ஆனால் நம்மளோட சாஸ்திரம் படிக்கும் பொழுது அப்படியே ஆப்போசிட்டா வருது. அப்படி ஆப்போசிட்டா சொல்லி தராங்க. ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இது நம்ம கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாலும் புரியும். ஒரு உதாரணத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கோர்ஸ் இருக்கு, அந்த நாட்டுக்கு போய் படி, அந்த நாட்டில் தான் இருக்கு, அந்த நாட்டுக்கு போயிடு, அங்கே படி, நல்லா இருக்கும்பாங்க. இப்போ அந்த நாட்டுக்கு போய் படித்தா லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னா, முதல்ல அந்த நாட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்காங்களா அதையும் நான் பார்க்கணும். என்ன ஒரு நாட்டுக்கு போக சொல்லுவாங்க, அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் முதல்ல நல்லா இருக்காங்களா? உண்மையை சொல்லப்போனால் இந்த பூமி மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில் பல கோடி கிரகங்கள் இருக்குது. கிருஷ்ணர் சொல்றார், எந்த கிரகத்து போனாலும் நீ சந்தோஷமா இருக்க முடியாதுங்கிறார். பகவத்கீதையில் சொல்றார், கிருஷ்ணரே சொல்றார், இது இம்பாசிபிள். ஆனால் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. அந்த கேள்வி எப்படி இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும்? ஸோ அது புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக பகவத்கீதா பாகவதம் படிச்சே ஆகணும். ஏன்னா உண்மைங்கிறது இதில் மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. இந்த கலியுகத்தில் உண்மை அப்படிங்கிறது புக் ஃபார்மில் தான் இருக்கு. புஸ்தகம் வடிவம், புஸ்தக வடிவத்தில் தான் இருக்கு உண்மைங்கிறது. பகவத்கீதா பாகவதம் வேற எங்கேயும் கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது. உண்மை சொல்றேன், ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இது கலியுகா, ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லையோ அவ்வளோ எங்கிட்டே உண்மை இருக்காது. நம்மளும் நினச்சிட்டு இருப்போம் நம்மளும் உண்மையாக இருக்கோன்னு. சாஸ்திரம் படித்தா தான் தெரியும். நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸை நல்லா அருமையாக ஏமாற்றிட்டு இருப்பேன், அவங்களும் என்னை நல்லா ஏமாற்றிட்டு இருப்பாங்க. தெரியாது, எதுவுமே தெரியாது. இது என்னோட வார்த்தையில் என்னால் ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்ட முடியும், பாகவத்தில் இருக்கு. பட் இது உண்மை, ஆக்சுவலி அதெல்லாம் உண்மை. ஸோ பிரகலாதன் சொல்கிறாரு, முட்டாள்கள் அப்படிங்கிறாரு. இவன் நினச்சிக்கிறான் எல்லாம் செஞ்சிட முடியும், இங்கே வர பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியும்னு நினைக்கிறாங்க. பட் பிரகலாதன் சொல்றார், நோ, முடியாதுங்கிறார். முடியாது, என்ன உண்மை ஆக்சுவலி இது. ஸோ அந்த பிரகலாதன் நரசிம்மர்கிட்டே சொல்றார்,
இங்கே நிறையா முட்டாள்கள்லாம் இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும். ஸோ காலையில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடுவாங்க, பரதுக்க துக்கி. பரதுக்க துக்கின்னா அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் கலியுகத்தில் பரதுக்க சுக்கியாக இருப்போம். ஆக்சுவலி நம்ம எல்லாரும் பரதுக்க சுக்கி தான். அடுத்தவங்க கஷ்டம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். இது உண்மை. நல்லா யோசித்து பார்த்தா அது அப்படி தான் வரும். எனக்கு தெரியும், பேர் நான் சொல்லலை. அவங்க வந்து ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, எல்லாம் அந்த ஹோமம் இந்த ஹோமம் எல்லாம் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்க. தட் மீன்ஸ் பரதுக்க சுக்கி. ஏன்னா அவன் உடம்பு கெட்டால் தான் எனக்கு காசு வரும். புரியுது இல்லையா? அவன் உடம்பு கெட்டால் தான் எனக்கு காசு. ஸோ பரதுக்க சுக்கி. ஆக்சுவலி எல்லாம் பிஸ்னஸ் அப்படி தான் இருக்கும். டெக்ஸ்டைல் வச்சுருக்கோம், அவன் துணி கிழிஞ்சா தானே என் கடைக்கு வருவான். ஆப்வியஸ்லி நல்லா யோசிச்சு பார்த்தா பரதுக்க சுக்கியாக தான் இருப்பாங்க. இந்த உலகம் பூரா அப்படி தான் இருக்கும். பிரகலாதன் மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது. அவர் பரதுக்கதைக்கு உண்மையிலே கவலைப்படுறார். எல்லாரும் கஷ்டப்படுறாங்களேன்னு உண்மையிலே யோசிக்கிறார். ஈவன் நாமளும் பரதுக்க சுக்கியாக தான் இருப்போம், நோ டவுட். எல்லாரும் அப்படி தான் இருக்கோம். நம்ம வேற யாரும் நினைக்க வேணாம், நாமளே அப்படி தான் இருப்போம். ஸோ அதுலேருந்து மாறணுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். அப்படின்னா நமக்குள்ளேயும் மோசமான குணங்கள்லாம் நிறையா இருக்குது. அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம வாழ்க்கையில் கன்ஃபியூஷன்ஸ் நிறையா வருது, பயப்படுறேன், கோபம் வருது, பொறாமையும் வருதுன்னா உள்ளுக்குள்ளே எனக்கு நிறையா கெட்டதெல்லாம் நிறையா இருக்குது. எல்லாம் உள்ளே இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அது இருந்தால் தான் பயம் எல்லாமே வரும். அதை நான் அந்த அழுக்கு எடுக்கணும். ஸோ அந்த அழுக்கு எடுக்கணும்னா பகவான் நாமா சொன்னா தான் போகும், வேறு வழியெல்லாம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த கிருஷ்ண நாமா சொல்றது அதான் பிரகலாதன் சொல்றாரு. உங்களோட க்ளோரிஸ் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா பிரகலாதன் கிருஷ்ண ஸ்மரணத்திலே இருக்கார். நீங்க பாகவதம் படிச்சீங்கன்னா பிரகலாத் மகாராஜ் வந்த கஷ்டங்கள் இங்கே யாருக்கும் வரல. இங்கே யாருக்கும் அதெல்லாம் வந்தது கிடையாது. அதுக்கு மேலே அவருக்கு வந்தது. பட் அன்டிஸ்டர்ப்டாக இருந்தார். டிஸ்டர்பன்ஸே இல்லை அவருக்கு. காரணம் உண்மை என்னன்னு தெரியுது. இந்த உண்மைங்கிறது முன்னாடி சொன்னபடி பகவத்கீதா பாகவத்தில் இருக்குது. அது படிக்கலாம், உண்மை தெரியாது. நானும் எஜுகேஷன் ஃபீல்டில் தான் இருக்கேன். இது உண்மை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சரை ஏமாத்துறாங்க, பேரண்ட்ஸை ஏமாத்துறாங்க, எல்லாரும் எல்லாரும் ஒருத்தர் ஏமாத்திக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஓகே, இதுதான் உண்மை. ஸோ பகவத்கீதா பாகவதம் படிக்கணும். அஃப்கோர்ஸ் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு பணம் சம்பாதிக்கணும், சம்திங் எதாவது படிக்கணும், தட்ஸ் ஓகே. பட் இந்த பகவத்கீதா பாகவதம் இருந்தால் தான் உண்மை என்னன்னு தெரியும். இன்ஃபேக்ட் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார், அந்த உண்மை தெரிஞ்சா தான் அறிவே கிடைக்குங்கிறார். ஓகே, சத்வகுணத்தில் இருந்தா தான் உண்மையே தெரியும், ஞானா. அந்த அறிவு கிடைச்சா தான் சந்தோஷம் கிடைக்கும் கிருஷ்ணர் சொல்றார். சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம், ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். சத்வகுணத்தில் நல்குணத்தில் இருந்தா தான் அறிவே கிடைக்குமாமா. நல்ல அறிவு வேணும்னா சும்மா கிடைக்காது, படிச்சாலும் வந்துடாது. நல்குணங்கள் இருந்தா தான் அறிவே வருமாமா. அந்த அறிவு தான் சந்தோஷம் கொடுக்கும் கிருஷ்ணர் சொல்றார். ஆனா இங்க எனக்கு நிறைய அழுக்கு இருக்கே. அந்த அழுக்கு போகணும்னா நான் ஹரே கிருஷ்ணா சொல்லணும். அப்பதான் அழுக்கெல்லாம் போகும். அப்பதான் இந்த அறிவே உள்ள போகும். இல்லை போகாது, இம்பாசிபிள். அதெல்லாம் உள்ள போகாது. இங்க பிரகலாத் மகாராஜ் சொன்னபடி நம்ம முட்டாள் மாதிரி தான் இருப்போம். ஏன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய பாப் சிங்கர் மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் இருப்பார். மேபி சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவர் 20 வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு. அந்த மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிறவர் பயங்கர கோடீஸ்வரர். அந்த மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணுவார்னா, அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் கூட கிட்டத்தட்ட 14-15 டாக்டர் கூடவே போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் கூட போவாங்க. அவங்க யாருன்னா, திடீர்னு அவருக்கு வந்து லிவர் ஃபெயில்யூர், லங்கு ஃபெயில்யூர்னா லிவர் கொடுக்க ஒருத்தன், லங்கு கொடுக்குற ஒருத்தன் இருப்பான் கூட கூட அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அது போக டயட்டீஷியன் இருப்பாங்க.
எல்லாரும் ஒட்டுக்கா. மைக்கேல் ஜாக்சன் எங்கே போனாலும் இவங்க எல்லாம் கூடவே போவாங்க. அவ்வளோ வச்சிருந்து 50 வயசில் செத்துட்டான். கூட அத்தனை பேர் இருந்து உண்மையில நடந்தது. அவர் சாகும்போது 50 வயசு தான், 50 51 செத்துட்டான் ஆளு. ஆனால் இத்தனை பேர் கூட இருந்தாங்க. அப்போ ஒரு பயம் இருந்தது. பயம் இல்லாமல் அத்தனை பேர் கூட வச்சுக்குவாங்களா? அத்தனை பேர் கூட ரெடி. லிவர் வேணுமா, லங்கு வேணுமா, என்ன வேணும்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு அந்த மைக்கேல் ஜாக்சன் மேலே பிரியம். இந்த ஃபேன்ஸ் இந்த சினிமா நடிக்கிற ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி மைக்கேல் ஜாக்சன் நிறைய ஃபேன்ஸ். அத்தனை பேர் கூட இருந்து காப்பாற்ற முடியல. அவன் நினச்சிக்கிட்டான் நான் எல்லாமே பண்ணிடுவேன். நாம்பளும் அப்படி தான் இருக்கோம். மைக்கேல் ஜாக்சன் நாம்பளும் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கோம், நோ டவுட். ஸோ அப்போ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்லணும், பகவத்கீதா படிக்கணும், இதெல்லாம் படிக்காமல் எல்லாம் ஸ்மூத்தாக போயிடும். ஏதோ கோயிலுக்கு போய் 2 தேங்காய் உடைச்சு ஏதோ 3 சுற்று சுற்றிட்டு எல்லாம் சரியாக போயிடணும். அப்படியெல்லாம் சரியாக போகாது. கோவில் கண்டிப்பாக போகணும். பகவான் என்ன சொல்கிறாரோ அப்படியே கேட்கணும். அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில் ரிசல்ட் அப்போ தான். சும்மா நான் போய் பெருமாளை பார்த்து வந்தாச்சு, கிருஷ்ணர் பார்த்தாச்சு, ராமர் பார்த்தாச்சு, நோ. நல்லது தான், சம் சுக்ருதி அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் பத்தாது. ஜஸ்ட் லைக் ஸ்கூலுக்கு போகிறதுனால டீச்சர்லாம் மார்க் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் வாத்தியார் சொன்னபடி கேட்கணும். அது மாதிரி பகவான் கிருஷ்ணர் என்ன செய்ய சொல்கிறாரோ அது நாம் செய்யணும். அந்த கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபுவா வந்து இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எப்பவுமே சொல்லணும், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்பவுமே சொல்லுங்கிறார். எஸ், எப்பவுமே சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீ டைமெல்லாம் நிறையா இருக்கு. டைமெல்லாம் எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. யாராவது எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் பெரிய சோம்பேறின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நிறைய டைம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உண்மை. சாண்டிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்கு, பகவத்கீதா பாகவதம் படிக்கிற டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப பிஸிம்பாங்க. அப்படின்னா பெரிய சோம்பேறின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் 24 hours பிஸியில் யாரும் கிடையாது. அதெல்லாம் சும்மா கதை. டைம் எல்லாம் இருக்கு, நோ டவுட். அது நம்ம பகவத்கீதா படிக்கும் பொழுது அந்த பகவான் நமக்கு டைம் அமைச்சும் கொடுத்துருவார். அதெல்லாம் உண்மை ஆக்சுவலி. ஓகே ஓகே. So the last few points. ஸோ இந்த பொருளூரில் கூட சில பிரபுபாத் எழுதுறார், பிரகலாத் மகாராஜ் மட்டும் அவர் கஷ்டப்படவே இல்லை. அவர் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தார். ஈவன் தோ நிறைய பேர் ப்ராப்ளம் கொடுத்தா கூட. இது பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்கிறார், மச்சித்தா சர்வ துர்கானி மத் பிரசாதா தரிஷசி அதச்சத்வம் அகங்காரம் நஸ்ரோஷசி வினங்ஷசி. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அண்ட் ஒன் வார்னிங் இருக்கும். ரெண்டுமே அந்த ஸ்லோகத்தில் இருக்கும். அற்புதமான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் சொல்றார், உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அந்த நேரத்தில் நான் சொல்றபடி நடந்துக்கோ அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார் மச்சித்தகா அப்படின்னா அவர் நினைக்கிறது அவர் சொன்னபடி தான் நடந்துக்கணுமாமா. பகவான் அதெல்லாம் பகவத்கீதையில் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ், ஒரு கஷ்டமான சூழ்நிலை எல்லாருக்கும் வரும், வராமலாம் இருக்காது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வரும். அந்த சிச்சுவேஷன்ல எப்படி நடந்துக்கணும் கூட பகவத்கீதையில் கிருஷ்ணர் பேசுறார். அவர் சொன்னபடி நடந்துக்கிட்டோம்னா கிருஷ்ணர் சொல்றார் மத் பிரசாதா தரிஷதி அப்படின்னா என்னோட கருணையில் நீ தப்பிச்சுடுவ அப்படிங்கிறார். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வருவேன். அப்புறம் வார்னிங் கொடுக்கிறார் கிருஷ்ணா, ஆனால் நான் சொன்னபடி கேட்கல, அகங்காரம். சில நம்ம எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, இந்த மாதிரி ஒரு திங்கிங்கெல்லாம் வரும். கிருஷ்ணர் சொல்றார் நான் சொன்னபடி கேட்காம அகங்காரத்தில் இருந்தா வினங்ஷசி, லைஃப் போயிடும் அப்படிங்கிற. லைஃபே போயிடும் அர்ஜுனா. ஸோ அப்போ இந்த பகவத்கீதா தான் பேசிக். அது பேசிக்கே பகவத்கீதா. உண்மையில இந்த பகவத்கீதாவில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பகவத்கீதா படித்தோம்னா சால்வ் பண்ணலாம். அப்படி தான் பகவான் பேசியிருக்கார். ஸோ
பகவானுங்கிறது உண்மை, வேதங்கள் உண்மை, புராணங்கள் உண்மை, இத்திஹாசங்கள் உண்மை, இதெல்லாம் உண்மை. சில பேர் உண்மை இல்லைன்னு சொல்றாங்கன்னா புத்தி கெட்டு போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் 100% உண்மை. ஆனால் என்னன்னா, இது இந்த சாஸ்திரம் புரிஞ்சுக்கணும்னா சரியான நபர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். சில பிரபுபாத் ஆச்சாரியர்கள் நமக்கு இந்த பகவத்கீதா, பாகவதம், இந்த புஸ்தகங்கள் எல்லாமே நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. தமிழ்ல எல்லாமே இருக்கு. அது தயவு செய்து அது வாங்கி படிங்க. அது வாங்கி படிக்கணும். அது படித்தா தான் நாம் எங்கே தப்பு பண்ணுறோம் நமக்கு தெரியும். ஒருத்தர் வாழ்க்கையில் ஏன் கஷ்டம் வருதுன்னா அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு கஷ்டம் வருதுன்னா நான் தப்பு பண்ணுறேன். ஆனால் பொதுவாக நாம் எல்லாருமே நமக்கு பிரச்சனை வருதுன்னா அடுத்தவங்கனால தான் வருதுன்னு நம்ம நினைப்போம். எல்லாரும் இப்படி தான் நினைக்கிறோம். இன்னும் என்னால் தான் எனக்கு பிரச்சனை வருது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ என் வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு முழுக்க நான் தான் காரணம், வேற யாரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மனசு தான் பெரிய காரணம். இது கிருஷ்ணரே சொல்றார். இது பாகவதத்தில் கிருஷ்ணர் சொல்றார் உத்தவர்கிட்ட, உனக்கு பிரச்சனை உன் ஜாதகத்தினால கிடையாதுங்கிறார். நம்ம எல்லாருமே ஜாதகம்போம். இப்போ கூட சனி பயிற்சி, அந்த பயிற்சி வருது, எல்லாம் நிறைய இதோ பேசுறாங்க. எல்லாரும் ஏமாத்துறாங்க உங்களை. இது உண்மை. எல்லாம் ஏமாத்துறது. ஆக்சுவலி கிருஷ்ணரே சொல்றார், கிரகங்கள் காரணம் கிடையாதுங்கிறார். ஸ்லோகா இருக்கு, ந காலஹா அப்படிங்கிறார். 11 அந்த காலம் இல்லை, ஈவன் கிரகங்களும் கிடையாது, வேற தேவர்களும் காரணம் கிடையாது. கடைசியில் சொல்றார், மனசுல தான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார். ஆனால் உலகத்துல வேற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பூஜை பண்ணு பிரச்சனை எல்லாம் போயிடும்பாங்க. சில பேர் அதுவும் சொல்லுவாங்க. அதெல்லாம் உலகம் ஏமாத்துறது. நோ, என் மனசுல தான் பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த மனசுல இருக்கிற பிரச்சனை வெளியே எடுக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. கிருஷ்ணரால மட்டும்தான் எடுக்க முடியும். அது கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்லிட்டார். அவரே சொல்றார், நான் மட்டும்தான் எடுக்க முடியும். நாசயாமி ஆத்மா பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், அந்த அறியாமை மனசுக்குள்ள அந்த அறியாமை இருக்கு இல்லையா, நாசயாமி, அது நாசப்படுத்திடுவேன் அப்படின்னா வெளியே எடுத்துருவேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், அறிவும் நான் கொடுக்குறேன் அர்ஜுனா அப்படிங்கிறார். ஸோ ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை இந்த மனசுல எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளமே மனசுல தான், மற்றவங்கள கிடையாது. என் ஹஸ்பண்ட் ப்ராப்ளம், ஒய்ஃப் ப்ராப்ளம், மாமனார் ப்ராப்ளம், மாமியார் ப்ராப்ளம், இதெல்லாம் சும்மா கதை. ப்ராப்ளம் எங்கிட்ட தான் இருக்கு, எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொன்னா மட்டும்தான் அந்த மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். அவங்க தைரியமா இருப்பாங்க. பிரகலாதம் சொல்றாரு பாருங்க, அவருக்கு 5 வயசு இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது 5 வயசு சொல்ற எனக்கு பயமே கிடையாதுங்கிறாரு. ஜஸ்ட் பாத்துங்க, 5 வயசு தான் அவருக்கு, எனக்கு பயம் இல்லைங்கிறாரு. ஸோ அந்த குணம் நமக்கும் வரும். அபயான பயம் இல்லாத தன்மை. அது பகவான் தான் கொடுக்க முடியுமா தவிர ஆர்டிஃபிஷியலா நாமளா வர வச்சுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க பயப்படக்கூடாதும்பாங்க. எஸ், பயப்படக்கூடாது. அது கிருஷ்ணாட்ட சரணாதி பண்ணாதான் பயம் இருக்காது. இல்லை பயம் வரும், வந்தே தீரும். அது யாரா இருந்தாலும் சரி வந்துடும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் ராதா கிருஷ்ணா 2 பேர் சேர்ந்து வந்த ஒரு அவதாரம் சைத்தன்ய மகாபிரபு. அவர் சொல்றார், கீர்த்தனைய சதா ஹரி, இந்த ஹரி நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. வெரி சிம்பிள். பணமெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயோ ஒரு தூரமாக ஒரு கோயிலுக்கு போய் ஒரு ஹோமா பண்ணணும், பூஜை பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க ஊர்லேயே உக்காந்துட்டு ஜஸ்ட் சிம்பிளி ஹரிநாமத்தை சொன்னா போதும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது யாருக்கும் காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை. யாருக்கும் காசு கொடுக்க தேவையில்லை. இதுக்கு நேரம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த டைம்லையும் சொல்லலாம். ஈவன் ஹாஸ்பிட்டலில் பெட்ரிடனாக இருக்கேன், படுக்கையில் இருக்கேன், அப்போ கூட சொல்லலாம். நோ ப்ராப்ளம். எப்போ வேணாலும் சொல்லலாம். இது பகவானே சொல்றார், எனி டைம் இஸ் ஃபைன். ஸோ இது ரொம்ப சுலபம், ரொம்ப கஷ்டமானது கிடையாது. ஸோ கடைசி ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், யாருக்காவது பகவத்கீதை இல்லைன்னா தயவு செய்து இன்னைக்கே வாங்கிக்கங்க. ரொம்ப நல்ல நாள். ஓகே,
இருக்கிறவங்க டெய்லி இன்னும் அதிகமாக படிங்க, அதிகமாக ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. பாகவதம் தயவு செய்து வாங்கிக்கோங்க இல்லைனா. ஏன்னா இந்த பாகவதம் பகவத்கீதெல்லாம் உண்மை மட்டும் அதில் மட்டும்தான் இருக்கு, உலகத்தில் எங்கேயும் கிடையாது, தேடினாலும் கிடைக்காது, புக் ஃபார்மில் இருக்கு. ஸோ பெரிய ரிக்வெஸ்ட், தயவு செய்து வாங்கி படிங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். நாட் ஆஃப்டர் அது இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, லக்ஷ்மி நரசிம்மருக்கு அபிஷேகம் எல்லாம் பார்த்துருக்கீங்க. டெஃபினெட்லி இதனால எல்லாருக்கும் நல்லது நடக்கும், அதில் நோ டவுட் அபவுட் இட். இது பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் டேர்னிங் பாயிண்ட். அவங்கள அபிஷேகம் பண்ணுற பார்க்குறதே டேர்னிங் பாயிண்ட். அந்த நாமத்தை கேட்குறதே லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் உண்மை. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது கேள்வி இருக்குங்களா? மேபி 1 or 2 questions. ஏதாவது கேள்வி? हरे कृष्णा. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. शिल प्रभुपाद की जय.